Hey guys, welcome back to the channel. Hope you all doing good. Guys, இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். டொமேட்டோ பிக்கிள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சாரி டு ஆல். ஸோ லாஸ்ட் 1 வீக்காகவே எனக்கு ஹெல்த் சரியில்லை, அதனால தான் வீடியோ போட முடியல. அண்ட் வாய்ஸுமே இன்னும் சரியாகலை. ஸோ வாய்ஸ் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளி ஊறுகாய் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 1 கிலோ அளவு தக்காளி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எத்தனை கிலோ அளவு தக்காளி வேணுமோ அத்தனை கிலோ எடுத்துகிட்டு நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு அந்த தண்ணி எல்லாமே நல்லா தொடச்சி எடுத்துருங்க. இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி இருந்தாலுமே தக்காளி ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டு போயிடும். அதனால தான் இப்போது நம்ம வாஷ் பண்ணி நல்லா தொடச்சி வச்சுருக்க தக்காளியை ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி நாலாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், எல்லா தக்காளியுமே நாலாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த தக்காளி கூட இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு கல் உப்பு, அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், அப்புறம் ஒரு 1/4 கைப்பிடி அளவு புளி. இந்த புளியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக பிச்சு இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாதவங்க அப்படியே விட்டுருங்க. அப்புறம் வினிகர் சேர்த்துட்ட பிறகு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இப்போ இந்த தக்காளி கூட நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்ட பிறகு இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. இது ஒரு மூடி போட்டு அப்படியே அடுப்பு மேலே கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இன்னும் கூட நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. தக்காளி ஊறுகாய்க்கு நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் பண்ணுறதுனால அடிக்கடிக்கு மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து மேஷ் ஆகி வந்திருக்கு. தக்காளியில் இருக்கிற தண்ணியுமே நல்லா வற்றி வந்திருக்கு. இப்போ இதை ஒரு 1/2 அன் ஹவருக்கு அப்படியே ஆற விட்டுருங்க. இதில் இருக்கிற சூடு எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த தக்காளியெல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்ட பிறகு இப்போ இந்த தக்காளி ஊறுகாய்க்கு நம்ம தாளிப்பு சேர்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் நல்லா சூடானதுமே 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் செய்யணும். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுமே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. அதுதான் 20 பல்லு பூண்டை அதோட தோல் எல்லாம் நீக்கிட்டு 2ஆக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துட்டு பூண்டை இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துட்ட பிறகு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுதான் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டையும் இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இருக்கிற தக்காளி பேஸ்ட் எல்லாம் இதில் சேர்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் கடைசியாக தண்ணி ஊற்றி இதில் அலசியெல்லாம் இதில் சேர்க்கக்கூடாது. அதில் ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸி ஜாரில் இருக்கிற தக்காளி பேஸ்ட்டையெல்லாம் க்ளீனாக பண்ணி அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளி பேஸ்ட்டு சேர்த்துட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போவே உப்பு கம்மியாக இருந்தால் செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி பேஸ்ட் நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த நேரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தை பொன்னிறமாக வறுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதிலிருந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் பவுடரை மட்டும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடுகு வெந்தய பொடியை சேர்த்துட்ட பிறகு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே இந்த தக்காளி ஊறுகாய் நல்லா சுண்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நம்மளோட ஊறுகாய் நல்லா சுண்டி எண்ணெயுமே நல்லா மிதந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே கூல் பண்ண விட்டுருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பர் அண்ட் டேஸ்டியான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த தக்காளி ஊறுகாய் 6 மாதம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. இந்த தக்காளி ஊறுகாயில் இருக்கிற சூடு எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர், அதாவது கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா பிளாஸ்டிக் பாட்டில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாம் நல்லா தொடச்சி காய வச்சுட்ட பிறகு தான் இந்த ஊறுகாவை அதில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பாட்டில் நல்லா க்ளீனாக இருக்கணும். அதே மாதிரி கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருக்கக்கூடாது. நல்லா ட்ரையாக இருக்கிற கண்டெய்னரில் சேர்த்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இந்த ஊறுகாயில் நம்ம புளி சேர்த்துருக்கோம், அது மட்டும் இல்லாமல் வினிகர் சேர்த்துருக்கிறதுனால கண்டிப்பாக 1 இயர்க்கு மேலே கூட யூஸ் பண்ணலாங்க. இப்போ எல்லாம் தக்காளியோட ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக தக்காளி வாங்கி
உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி தக்காளி ஊறுகாய் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த தக்காளி ஊறுகாவை இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி, ஆப்பத்து கூட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.